வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடொன்றில் 1400 கோடி ரூபாய் முதலீடு. முத்தையா முரளிதரனின் அடுத்த கட்ட நகர்வு. வவுனியாவில் பதிவான திடீர் நிலநடுக்கம். விஜயதாச ராஜபக்சவிற்கு அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு ரணில் அறிவிப்பு. கோடிக்கணக்கில் வரி செலுத்தாதிருக்கும் இலங்கை செல்வந்தர்கள் நாடாளுமன்றில் அம்பலம். மடு ஆலயம் தொடர்பில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. யாழில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல். 3 சந்தேகத்தில் கைது. தேர்தல் தினத்தை அரசியல்வாதிகள் அறிவிக்கக்கூடாது. தேர்தல்கள் ஆணைக்குழு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 1400 கோடி இந்திய ரூபாய் பணத்தினை முதலீடு செய்ய உள்ளதாக கர்நாடக பெரிய மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் படனாகுப்பியின் சமாராஜநாகரா மாவட்டத்தில் நிறுவப்பட உள்ள மென்பான உற்பத்தி நிறுவனம் ஒன்றினை நிறுவும் நோக்கில் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து முரளிதரனுடன் தாம் பேச்சுவார்த்தை நடாத்தியதாக கூறியுள்ள அவர், முத்தையா மென்பானம் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்ற பண்டக்குறியின் பெயரில் இந்த உற்பத்தி சாலையின் உற்பத்திகள் செய்யப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் இந்த உற்பத்தி சாலை 230 கோடி ரூபாய் முதலீட்டில் முன்னெடுக்கப்பட இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே 46 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உற்பத்தி நடவடிக்கைகள் 2025 ஜனவரியில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் வந்து முதலீடுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இலங்கை பிரஜையாகிய முத்தையா முரளிதரன் இந்தியாவில் சென்று பாரிய முதலீடொன்றை மேற்கொள்வதாக சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டுகள் நிலவி வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது நேற்று, அதாவது 18/6/2024 இரவு 10:55 முதல் 11:10 மணி வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 2.3 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணர்வப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்லகெல, மககனதராவ மற்றும் ஹக்மன ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நில அதிர்வு வவுனியா மக்களாலும் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திலிருந்து விலகுமாறு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் அரசியல் குழுவில் விஜயதாச ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹன லகேபியதாச தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்ச நீதித்துறை சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்து வருவதுடன் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் அந்த பதவியில் பணியாற்ற தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த அறிக்கையை நிராகரித்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ரோஹன லக்மன பியதாச தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோடிக்கணக்கில் வரி செலுத்தாதிருக்கும் பெரும் செல்வந்தர்களை பாதுகாத்து கொண்டு மக்களுக்கு ஏன் வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் வரி கொள்கை தொடர்பில் நேற்றைய தினம், அதாவது 18/6/2024 அன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, தற்போது வரி வலையில் இல்லாத குழுக்களை குறித்த வலைக்குட்படுத்துவதன் மூலம் வரி அறவீட்டு முறைமையை மிகவும் திறமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலமும் வரி நிர்வாகத்தை திறம்பட முன்னெடுப்பது சிறந்த நடவடிக்கையாக அமையும். யார் ஆட்சியில் இருந்தாலும் வரி நிர்வாகம் வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு எதிரான பிரிவினரும் இருந்து வருகின்றனர். பங்குரோத்தான நாட்டிற்கு வரி விதித்து வரி சுனாமியை உருவாக்குவதற்கு பதிலாக நிதி நிர்வாகத்தை திறம்பட செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒத்துழைப்பை நல்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வரிவலையில் சிக்க வேண்டிய நிலையில் இதுவரையில் வரிவலையில் உள்ளடக்கப்படாத குழுக்களை உள்ளடக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மடு ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு அதற்கு முன்னர் குறித்த பகுதியுடனான வீதியின் இருமருங்கிலும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைக்கு அனுமதி வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இந்த விடயம் தொடர்பாக வனவள திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இரண்டும் இதனுடன் முரண்படுமாயின் இராணுவத்தினர் இந்த பணியை மேற்கொள்வர் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆடி மாதம் அடுத்த தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா இடம்பெறவுள்ளது. இந்த திருவிழாவிற்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பெருமளவு மக்கள் வருகை தருவர். இந்த நிலையில் குறித்த வீதியின் இரு பகுதிகளையும் துப்புரவு செய்வதற்கு வீதி அதிகார சபையின் ஆலய நிர்வாகம் அனுமதி கோரியிருந்தது. இதன் அடிப்படையில் குறித்த கோரிக்கைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஒரு வாரத்திற்குள் வீதி அதிகார சபை வழங்கிய அனுமதிக்கு எதிராக வீதி அதிகார சபைக்கு எதிராக வனவள திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. அத்துடன் மடு தேவாலயத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் நட்ட ஈடாகவும் வனவள திணைக்களம் கேட்டிருந்தது. மடு தேவாலய தரப்பினர் வீதியின் இரு பகுதிகளிலும் 15 மீட்டர் அளவிலான பகுதியை சீரமைப்பதற்கு அனுமதி கோரியிருந்தனர். எனினும் அனுமதி கோரியிருந்த பகுதியை விட சிறிய அளவிலான பகுதி மேலதிகமாக சென்று விட்டதாகவும் இதன் காரணமாகவே வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபானங்களின் விற்பனைகளையும் தடை செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித வலயங்களில் 2 முதல் 7 நாட்கள் வரை மதுபானம் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவல்களை கலால் ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி தெரிவித்துள்ளார். தம்புள்ளை மற்றும் திஸ்ஸமகாராம நகரசபைக்குட்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொசன் பண்டிகை வலயங்களில் 21 வெள்ளிக்கிழமை மற்றும் 22 சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாலில் ஊடகவியலாளர் பிரதீபன் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளர் பிரதீபன் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டிலிருந்த உடைமைகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. இவ்வாறு தாக்குதல் நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட 2 என அச்சுவேலி போலீசாரால் நேற்று பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். யார் தலைமையில் எதற்கு இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு தினத்தை அரசியல்வாதிகள் அறிவிக்கக்கூடாது எனவும் அது அரசியலமைப்பின்படி தேர்தல்கள் ஆணையகத்தின் தனிப்பட்ட விருப்புரிமை எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RLAM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் தினம் தொடர்பாக சில அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5ஆம் தேதிகளில் வாக்களிப்பு இடம்பெறும் என்று கூறியிருந்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வாக்களிப்பதற்காக தாயகம் திரும்ப விமான டிக்கெட்களை முன்பதிவு செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இதே நேரம் அக்டோபர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு இடம்பெறும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகளை மையப்படுத்திய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கருத்து இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.